எல்லாருக்கும் வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா காலி ஹைட்ரோ சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட். நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற எல்லா இடத்துலையும் ஆலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஸை கலருக்காக கலப்பாங்க. இது கலக்கிறதுனால என்ன ஆகும்னா மெயினாக கலர் வரும். இது நம்ம வெறும் இதாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறே வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆலையில் நாங்கள் ஹைட்ரோஸ் கலக்காமல், எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு இடுபொருளும் இல்லாமல், வெறும் இயற்கையான முறையில் இந்த நாட்டு வெல்லத்தை உருவாக்கியிருக்கோம். ஹைட்ரோஸ் கலக்கலை அப்படின்னா நாட்டு வெல்லம் வந்து இந்த கலரில் தான் வரும், கொஞ்சம் கருநிறத்தில் வரும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஹைட்ரோஸ் போட்டு ஒரு வெல்லம் செஞ்சோம். ஹைட்ரோஸ் போட்டு செஞ்சோன்னா இந்த கலரில் வரும். அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எங்கே நாட்டு சர்க்கரை வாங்கினாலும் யாராவது 45 ரூபாய்க்கு உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஹைட்ரோஸ் போட்ட வெல்லமாக தான் இருக்கும். ஹைட்ரோஸ் எதுக்கு போடுறாங்க? கலர் வரதுக்கோசரம் போடுறது. கலர் இப்போ ஹைட்ரோஸ் போட்டால் இந்த கலர் வரும். ஆமாம், ஹைட்ரோஸ் போட்டால் இந்த கலர். ஹைட்ரோஸ் போடலன்னா இந்த கலர் கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும். மக்கள் இதை வாங்க மாட்டுறாங்கன்றதுக்காக இது போடுறோம். இதை போடுறோம். கலரை கேட்குறாங்கன்றதுக்கோசரமே இது போடுறோம். ஓகே, சரி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதியில் எங்கள் தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளைஞ்ச கரும்பில் நாங்களே அச்சு வெல்லம் தயாரிச்சிருக்கோம். நாட்டு சர்க்கரையும் தயாரிக்கிறோம். ஒரு டன் கரும்பு வெட்டுறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் வெட்டுக்கூலி. இப்போ வெயில் காலன்றதுனால இன்னும் வெட்டுக்கூலி கூடலாம் குறையலாம். ஆனால் கூடுமே தவிர ஒரு டைமும் வெட்டுக்கூலி வந்து குறையாது. அப்படி இருக்கிற டைமில் ஒரு நாள் ஆளை போட்டு கரும்பாடுறதுக்கு எவ்வளோப்பா செலவாகும்? 4500 ஒரு நாளைக்கு 4500 ரூபா. இப்போது ஒரு நாளைக்கு பதக்காரருக்கு மட்டும் 800 ரூபாய் கூலி. அது இல்லாமல் பொம்பளாளுங்களுக்கு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் கூலி. இது இல்லாமல் ஒரு ஆம்பளாளுக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் கூலி. இவ்வளோ செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு, அதாவது 1000 கிலோ கரும்புலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ சர்க்கரை தான் எடுக்க முடியும். அந்த 100 கிலோவை நம்ம வெளியில் 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா? இந்த 45 ரூபாய்க்கு விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா செலவே நம்மளுக்கு ஒரு டன்னு கரும்புக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் செலவு வந்துடுது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி 45 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னா அவங்க வெள்ளை சர்க்கரை கலப்பாங்க, இந்த ஹைட்ரோஸை கலப்பாங்க. இந்த ஹைட்ரோஸை நீங்கள் அள்ளி வாயில் போட்டிங்கன்னா உங்கள் வயிறு ஃபுல்லாகவே வெந்துடும். இதை தான் ஒரு கொப்பரைக்கு எவ்வளோப்பா கலப்பாங்க? 100 கிராம் கலக்குறாங்க. ஒரு கொப்பரைக்கு 100 கிராம் கலக்குறாங்க. ஹைட்ரோஸ் போடலைன்னா இந்த மாதிரி கருமையான நிறத்தில் வரும். ஹைட்ரோஸ் போட்டால் இந்த வெள்ளை கலரில் வரும். நம்ம விதை